உத்தப்படத்தில் வந்து வந்து 1988 ஃபஸ்ட்டு அதுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும். 1988 கலவரம். 1988க்கு முன்னாலேயே வந்து ஆண்டாண்டு காலமாக 3 தலைமுறை வந்து அந்த அரச மரத்துலேருந்து போய் பங்குனி திருவிழான்னு நடக்கும். அந்த பங்குனி திருவிழா வந்து அங்கே வந்து மருளாடி சாமியாடிலாம் அங்கே போய் அந்த அரச மரத்தை சுற்றி விட்டு ஒரு வாரம் திருவிழா நடக்கும். சாமி கும்பிடும்போது அங்கே தான் போய் அன்றைக்கி ஒரு தடவை அருள் சாமி இறங்கி அந்த அரச மரத்தை சுற்றிக்கிட்டு 7 நாள் திருவிழா நடக்கும். 7 நாள் 8 நாள் திருவிழா நடக்கும். 88 வந்து இப்போ சாமி மருளாடிகள்லாம் அந்த அரச மரத்தை சுற்றி வந்து அவங்க நைட்டாக இருந்து கல்லறி விட்டுடுறாங்க. அதுக்கு 88க்கு வருஷம் கும்பிடுப்போம். அதெல்லாம் தருதலாம் எதுவும் கிடையாது. 88 தான் கல்லறி விட்டுடுறாங்க. அப்படியே வந்து அந்த சாமி அப்போ விட்டுட்டு அந்த பிரச்சனை பண்ணலை. அப்புறமேலு வந்து திட்டம் போட்டு மறுபடியும் கரிமேடு தெருவுன்னு சொல்லி இருக்குது. அதில் தான் இந்த இது வீடுகளை போய் அப்போ கூரையாக இருந்துச்சு. அதில் தீயை வச்சு விட்டுறேன். காலையில் 5 மணிக்கெலாம் தீயை வச்சு விட்டாங்க. தீயை வச்சு அந்த தெருவு முழுசாகவே எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போய் இது பண்ணினா அப்புறம் கேஸை போட்டாங்க, செஞ்சாங்க. கொஞ்சம் 2-3 வருஷம் ஓடிச்சு. 88 கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது 89 கலவரம் மறுபடியும் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் வந்து பிரச்சனையாகி பிரச்சனை அடியாகி அதுலேயும் கலவரம். அதில் ஒரு கேஸு 2 தரப்புமே கேஸை போட்டு விட்டாங்க. அப்போ 90லேயும் மறுபடியும் கலவரம். அதுலேயும் வந்து எது சேதம் இல்லாமல் இதாகி அப்படியே வந்து அதோட முடிஞ்சிக்கிச்சு. இப்படி வாய்தாவுக்கு செஞ்சு இதெல்லாம் போட்டு போய் வைந்துட்டு இருக்கும்போது 3 வழி பாதை இருந்துச்சு. 3 வழி பாதை வந்து என்ன அவங்க பூரா தடுத்து என்னடா பூரா சுவரை கட்டுறாங்க, நம்ம பாதை இல்லாமல் இருக்க எப்படி அது பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் போய் பெடிஷன் கொடுத்தோம். எப்போ சோறு கட்ட ஆரம்பித்தாங்க? 89 கட்டி முடிச்சுட்டாங்க. எந்தெந்த இடத்துல கட்டியிருந்தாங்க சோறு? அதான் டானா படையில் இங்கே நீங்கள் இறங்கி வந்தீங்கல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து நெட்டுக்கு தெற்க வந்து அப்புறம் கிழக்க வந்து மறுபடியும் வடக்க போயிட்டு அதை போய் பார்ப்போம். நம்ம பார்த்தோம்ல, நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதிலேருந்து இங்கே வரைக்கும் போகுது. இந்த நம்ம அந்த வரைக்கும் நாங்கள் தள்ளி போகிறோம். அது 600 மீட்ரு மொத்தம். அதுலேருந்து இது வரைக்கும் 600 மீட்ரு போட்டு துப்பரா வந்து ஒரே ஒரு பஸ்ஸு இறங்கி நம்ம தெற்கான வர்றோம்ல, பைக்கில் வந்தீங்கள, ஒரே பாதை தான். மற்ற 2 பாதை வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டாங்க. அந்த 2 பாதை வந்து அவங்க தெருவுக்குள்ள விழுந்ததே நம்ம தோட்டம் மற்றதுக்கு எதுக்காக நடந்து ஏதாவது போகணும் செய்யணும்னு சொல்லி அதுலேயே இருந்து 3 வழி பாதை இருந்ததில் 2 பாதையை அடைச்சிட்டாங்க. அதை பிற்பாடு தடுத்து முழுசாக கெட்டி நிற்கிது. அந்த ஒரு பாதையில் மட்டும்தான் போக வர இருந்து. இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி எல்லா இடத்துக்கும் தகவல்கள் இந்த மாதிரி வந்து சுவர் வந்து தீண்டாமை சுவரை வந்து எடுத்து வச்சு ஒரு 3 வழி பாதை இருந்தது, 2 வழி பாதையை வந்து அடைச்சிட்டு ஒரு வழியாத்தையும் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பெடிஷன் எல்லாத்துக்கும் எல்லா ஆறுகளுக்கும் தகவல் கொடுத்து செஞ்சு எல்லாம் அந்த சுவத்தெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. ஒரு டயத்தில் வந்து அதில் சுவத்தில் வந்து ஏறிக்கிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி சுவத்தில் கரண்டை போட்டு வச்சு அதில் கூட ஒரு மாடு பக்கத்தில் கட்டி வந்துச்சு. அந்த மாடு கரண்ட் பிடிச்சி அதுவும் செத்து போச்சு. சவத்துக்கு கரண்ட் கொடுத்து அது மூலமாக மாடு இறந்து போயிடுச்சு. மாடு கீழே அது வயரை கீழே தொங்க விட்டுருக்காங்க. அந்த இடத்துல மாடு கெட்டி கிடந்தது. கெட்டி கிடந்த இடத்துல படுத்து கிடந்ததுல அந்த வயிறு விழுந்த போயிடுன்னு அந்த மாடு அப்படியே செத்து போச்சு. இல்லை அதிகாரிலாம் வந்து எல்லாம் அந்த மாடு செத்தது வச்சது பயிர் போட்டது எல்லாமே பார்த்துட்டு போட்டாங்க. இப்போ 89 ஷூட்டிங்கில் வந்து அவங்க வந்து திட்டம் போட்டு செஞ்சு எங்கள் பக்கத்தில் வேப்பமரம் இருக்கா, அதில் நின்ற ஆளுகள் பெரிய ஆளுகள்லாம் நின்ற ஆளுகள் 3 பேரை ஷூட்டிங் பண்ணி செஞ்சு விட்டாங்க. நம்ம மக்கள் வந்து இதை பார்த்தோன்னே வந்து இப்போ இவங்க மறுபடியும் நம்ம ஆளுக ஏறி போகிறாங்க. போன உடனே வந்து அங்கே போக விடாமல் போலீஸ் தடுத்து வந்து மறுபடியும் ஃபயரிங் வந்து அங்கே ஒரு ஆள் இருந்ததை ஷூட் பண்ணிங்க. அந்த ஆளுக்கு சுடு ஒதுங்கிட்டாப்புல போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து என்ன போலீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அப்புறம் ஒன்றும் இது பண்ண முடியல. 2003 4 வந்து எல்லா கேஸுமே விடுதலை, யாருக்கும் தண்டனை எதுவும் கிடையாது. இது வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது பிற்பாடு 2008 கலவரம். 2008 கலவரம் வந்து அதுவும் அப்படித்தான். தகவல் குறைஞ்சாந்து எல்லா போலீஸ் எல்லாத்துக்கும் தகவலுக்கு தெரிஞ்ச உடனே வந்து போலீஸ் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக பட்டாளம் வந்து இறங்கி பண்ணி அப்புறம் பிரச்சனை இல்லாமல் அப்போ அது வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. அப்போல்லாம் அங்கே சுவரு 4 தினக்கும் சுவரு தான் அப்படையில் கெட்டி வந்து அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சுவரை வந்து எப்படி பாதை முன்னாடி எப்படி இருந்துச்சோ இந்த பாதையை இப்போ 3 பாதையும் திறந்து விட்டு
சுவர் தடுத்து இடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல தடவை போராட்டம் பண்ணி செஞ்சுருந்தேன். கடைசியில் ஒன்றுமே அந்த பாதை 2 பாதை அடித்து தடுச்சுவரங்க இடிக்காமல் அப்படியே விட்டு திறந்து விட்ட பாதை மட்டும் ஒரு 10 அடி 12 அடியில் வந்து திறந்து விட்ட பாதை மட்டும் இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதை இடிக்கணும்னு சொல்லி எந்தெந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்க? கலெக்டரு ஆர்டிஓ வந்து காவல்துறையில் வந்து எஸ்பி வரைக்கும் போய் பார்த்து பேசி இது இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் ஓடிட்டு நாங்கள் விடாப்படியே அதை செஞ்சு அது பிற்பாடு இந்த பாதையெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு வழி பாதையில் வந்து இப்போ போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பாதை வந்து 2 திறந்து அடைச்ச பாதை வந்து 2 பாதையும் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டே அதுக்கு 2-3 வருஷம் போராடி செஞ்சு. இதுக்கிடையில் ஏதாவது அரசியல் கட்சிகள் ஏதாவது பார்த்தாங்களா? அரசியல் கம்யூனிஸ்ட் தான் 1988 89 தான் கம்யூனிஸ்டே வந்ததுங்க. அதுக்கு வந்து பாம்பாருக்கு ஒன்றும் இது வந்து தெரியாமல் செய்யாமல் அவங்களாம் வந்து வந்து இதெல்லாம் பார்த்து கோர்ட்டில் வந்து இந்த நஷ்டீடு வாங்கி ஹைகோர்ட்டில் போட்டு வந்து 6 டிமாண்டு வச்சு கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்துச்சு கம்யூனிஸ்ட்டு. அதில் என்னென்னா பாதை திறக்க 2 பாதையும் திறக்கணும், அரச மரம் சாமி கும்பிடணும், பஸ் ஸ்டாப்பு கட்டி கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்க 10-200 பேருக்கு எல்லாமே வீடு வாசல்லாம் அடித்து போலீஸை அடித்து செஞ்சு இது பண்ணி எங்களுக்கு நிவாரணம் வாங்கணும். வழக்கு வந்து 12 வழக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த வழக்கெல்லாம் விட்ரா பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து ஒரு 6 டிமாண்ட் வச்சு 6 டிமாண்ட் நம்மளுக்கு தீர்ப்பாயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாங்க. அவங்க எத்தனை நாள் அவங்க கூட அப்படி தொடர்ந்து பயணித்து வந்தாங்க? இந்த சவர் இடிக்கிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவு காரணமாக இருந்திருக்கு? அப்படியே நம்ம 89 பிற்பாடு இப்போ வரைக்கும் அவங்க தானே செயல்படுறாங்க. ஆனால் அன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரே இல்லை இருந்திருக்காது. நிவாரணம் அந்த இது நிவாரணம்னா 1,35 லட்சம் ரூபா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கேட்டுருந்தோம். அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வாங்கினது. கம்யூனிஸ்ட்டு வந்து இறங்கலைன்னா கிட்டத்தட்ட ஊர் இருந்திருக்காதுங்க. அந்த நிவாரணத்தில் வந்து பட்னி வந்து எல்லாமே பெட்டிஷன் கொடுக்க பாதிக்கப்பட்டவங்களாம் நிவாரணத்துக்கு பெட்டிஷன் கொடுங்க. அந்த நிவாரணத்துக்காக வந்து 3 நாள் இங்கேருந்து நிவாரணத்துக்கு எழுதுனாங்க. ஆமாம், இவங்க போய் எழுதி வந்து நிவாரணம் கொடுக்க போகிறாங்க, வாங்கி கொடுக்க போகிறாங்க, இப்படி மெத்தனமாக இருந்தது. 192 பேருக்கு ஒரு 1,35 லட்சம் ரூபா ஆர்டர் ஆகிருந்துச்சு. மாநாடை பற்றி அதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த மாநாடு வந்து அகில இந்திய மாநாடு இன்றைக்கி மதுரை நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். கம்யூனிஸ்ட்டு வந்து எந்த அரசியல் கட்சிக்காரனுமே வந்து இந்த மாதிரி செயல்பாடில் வந்து எந்த கட்சிக்காரனும் செயல்படவே மாட்டாங்க. அவன் சம்பாரித்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், பொறுப்பில் இருக்கணும், சம்பாதிக்கணும், செய்யணும்னு சொல்லி அந்த இதில் தானே அவங்க மற்ற கட்சிக்கு ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் சரி, அதானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட்டுக்கு மாதிரி நான் உழைச்சி பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். எந்தெந்த ஊரில் வந்து பிரச்சனையாக இருக்குது அங்கே தலையிட்டு அங்கே போய் நேரடியாக போய் தலையிட்டு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரித்து இது எந்த கட்சிக்காரன் செய்கிறேன்? கம்யூனிஸ்ட்காரன் வந்து கம்யூனிஸ்ட்டுக்காக நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால் மற்ற கட்சிக்காரையும் ஆட்டி படைச்சி விட்டுருவாங்க. மக்களை வந்து அப்படியே கொண்டுருவாங்க. கம்யூனிஸ்ட்னால தலையிட்டு அங்கங்கே இது தட்டி கேட்டுக்கிட்டு செஞ்சு ஏதோ காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது.